ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதை பற்றி நான் பார்க்க போகிறோம்? ஸ்வீட், ஸ்பெஷல் ஸ்வீட் பார்த்துருங்களா? வாங்க வீடியோக்குள்ள பாருங்கள். எல்லா ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட டேஸ்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா பால்கோவா பேப்பர் பிச்சிருவோம் பாருங்கள். இந்த பக்கம் ஒயிட்டாக இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக இருக்குது. பால்கோவா பர்பி சாப்பிட்ருவோம், கொஞ்சம் புட்டுக்குவோம். செம்ம டேஸ்ட்டுங்க. நல்லா வெண்ணெய் என்னன்னு தெரியல, வெண்ணெயா டால்டா நல்லா போட்டு சும்மா அப்படியே ஒழுகு இருக்குது, நல்லா இருக்கு. முந்திரியும் போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பால்கோவாவில் சாக்லேட் போட்டுக்கிறாங்களா தெரியல, சாக்லேட் வாசனை. பார்த்தீங்கன்னா அந்த தீஞ்சு வாசனை, ஒரு தீயிற மாதிரி ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்து செம்மையாக இருக்குதுங்க சாப்பிட. செம்ம டேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா அப்படியே மணியாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. ஸ்வீட்டுனா எப்பவுமே செம்ம டேஸ்ட்டா. எனக்கு தெகுடல் தன்மை கூட எதுவும் இல்லை, நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. இது பாருங்க, இது ஒரு பர்பி, என்ன பர்பின்னு தெரியல பாருங்க. இதுவும் ஒரு வகையான பால்கோவா தான், பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பேரிச்சம்பழம் நட்ஸு, இந்த எள்ளு மாதிரி இருக்குங்களா, இது மாதிரி எல்லாம் ஏதோ போட்டுக்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்பவுமே சொல்ல போனீங்கன்னா இந்த தேங்காய் சர்க்கரை பார்த்தீங்கன்னா தேங்காய் சர்க்கரையும் தேங்காய் வெள்ளும் சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஒரு காம்பினேஷன் நல்லா சாமியாக இருக்குது, வச்சு செய்யலாம். தாமத்தூள் இது நம்ம எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம், இந்த பால்கோவா. இது பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்டெல்லாம் நார்மல் பால்கோவா. இது ஒரு மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுங்க, ஞாபகம் இருக்குங்களா? பன் கடையில் அது மாதிரி இருங்க.
பரவாயில்ல. சின்ன பருப்பு மாதிரி வரும், அது மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். ₹1 ₹2 இருக்கும், அது மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. இது லாஸ்ட் பாருங்கள், மைசூர் பாக்கு டிசைனில் செஞ்சுருக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். இது மாதிரி ஸ்வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட அப்படியே சாப்பிட்டே இருக்குன்னு தோணுங்க. செமையாக இருக்குது. அப்படியே இந்த எப்படி சொல்கிறாங்க, அப்படியே பாருங்க, மணியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சும்மா செமையாக இருக்கும். சிலர் இது மாதிரியெல்லாம் கொடுத்தாங்கன்னா அப்படியே 1 கிலோ கூட தின்னுடுவாங்க. அப்படியே சாப்பிடுவாங்க. ஆனால் நம்மளால முடியாது. ஸ்வீட்னாவே எல்லாருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க இது மாதிரி யோசித்தாங்கன்னா நம்ம குடியாத்தம் மகாராஜா ஸ்வீட்ஸுக்கு வாங்க. செமையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டுங்க. தூள் அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம்னு தோணும். ஒரு விளம்பரம் ஒன்று வரும், நீங்கள் வரும்போது அர்ச்சனா ஸ்வீட்டோடு தான் வரணும் அப்படின்னு வாங்க. ஆனால் குடியாத்தம் வந்தீங்கன்னா, குடியாத்திலேருந்து வேற எங்கன்னா போனீங்கன்னா மகாராஜா ஸ்வீட்டோடு போங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். மகாராஜா ஸ்வீட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா ஸ்வீட்டாக, நல்லா இனிப்பு வகையான தீபாவளிக்கு சாப்பிட்டு இருக்கணும். இப்போ கார்த்திகை தீபம் வர்றதுனால முன்கூட்டியே சாப்பிட்டாச்சு. எல்லாம் என்ஜாயும் பண்ணாச்சு. நல்லா என்ஜாய். வெல்லுங்கள் அப்படின்றாங்களே. எது பார்த்தாலும், எந்த விசேஷம் இருந்தாலும் ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். அதனால் ஸ்வீட் அளவோடு தான் சாப்பிடுவாங்க எல்லாரும். அது என்ன பண்ணீங்கன்னா, ஸ்வீட் அதிகமாக சாப்பிட முடியாது. ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் திகிட்டும், கம்மியாக சாப்பிட்டாலும் அது மேலேயே ஏங்கி கொண்டு இருப்போம். அதனால் ஒரு அளவுக்கு மீடியமாக வாங்கி நல்லா ஸ்வீட்டாக தேர்ந்தெடுத்து வாங்குங்கள். நல்லா சாப்பிடுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம நல்ல கடையாக தேர்ந்தெடுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படின்னு சாப்பிட முடியாது. எதனா விசேஷத்தில் எதனா பிரியாணி எதனா சாப்பிட்டு, பிரியாணி அது மாதிரி கறி குழம்பு அதெல்லாம் சாப்பிடும்போது ஸ்வீட்டும் வச்சு சாப்பிட்டாங்கன்னா ஜீரண சக்தி ஆகும். அதனால் எப்பவுமே எது ஃபங்க்ஷன் வந்தாலும், எந்த சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சாலும் இந்த ஸ்வீட் ஒன்று வைப்பாங்க. என்ன ஸ்வீட் வைக்குதுன்னா, எந்த ஸ்வீட் வச்சாலும் சரிங்க, எந்த ஸ்வீட் வச்சாலும் அந்த ஸ்வீட் வச்சாக்கா ஒரு ஜீரண சக்தி ஆகுன்றதுக்காக கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் ஒரு ஸ்வீட். இல்லாட்டினாவும் நெஞ்சு மேலே இருக்குதுன்னு வைங்க, ஐயோ வாந்தி வர மாதிரி இருக்குதுன்னு வைங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்பயுமே சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்டோடு சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.